வெல்கம் டு செங்கை விளாக்ஸ். இப்போ நம்ம எங்க போறோம்னா மலை ஏற போறோம். அங்க போயிட்டு கேம்ப் ஃபயர்லாம் பண்ண போறோம். செம்மையா இருக்க போது. பார்பிக்யூ தானே, பார்பிக்யூலாம் பண்ண போறோம். செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். வாங்க அங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சஃபாரி பார்க் வந்திருக்கோம். நைட்டு வந்து பார்பிக்யூ இதெல்லாம் பண்றதுக்காக ஜாமான்லாம் வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டு நேரா மலை ஏறுறது தான் நம்மளோட அடுத்த வேலையை. இந்த நேஷனல் டே இந்த இதெல்லாம் லீவ்லாம் வந்ததும் வந்து செம்ம கூட்டமாக இருக்கு. அப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி பார்பிக்யூ இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால் கூட்டம் நிறையா இருக்கு. கீழே வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. செம்மையா குளிருது. இனிமேதான் நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண போறோம். எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு 800 மீட்டர் 800 அடிக்கு மேல இருப்போமா? ஆமா 800 அடி இருக்கும். 800 அடிக்கு கிட்டத்தட்ட மேல இருப்போம். செம்மையா குளிருது, நல்லா குளிருது. இது மட்டும் நம்ம சிக்கன் சுட்டு அப்புறம் நம்ம வந்து பார்பிக்யூலாம் பண்ண போறோம். செம்மையா குளிருது. ஃபுல்லா செம்ம டிராஃபிக்கு. இன்னும் மேலே போகலாம், ஆனால் போக முடியல. அவ்வளோ டிராஃபிக் மேலெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வந்து இங்கே சமைக்கிறதுக்கு நம்ம பிளேஸ் தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து லேட்டாக வந்துட்டோம். நமக்கு முன்னாடி எல்லாம் வந்ததுனால இடம் ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு வந்து செம்ம பிளேஸ் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். சீக்கிரமா காலி ஆயிடும். அது கார்த்தி, இந்த பார்பிக்யூல இருந்து மனுஷன் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா நீ நினைக்கிறேன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் என்னைக்கு முதல்ல சுட்டு திங்க ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து பார்பிக்யூ வந்துடும். ஆமா, அவன் என்னைக்கு பச்சைக்கறியில இருந்து சுட்ட சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு பார்பிக்யூ வந்து ஆரம்பிச்சு. சுட்டக்கறி தான் நம்ம என்ன சுட்டக்கறி தானே இந்த ரைட்டு. அன்னைக்கு அவன் மசாலா போடல, இங்க நம்ம மசாலா போடுறோம். அவ்வளோ தூரம் போடாம சுட்டு சாப்பிட்டா நம்ம எல்லாம் போட்டு இப்போ சாப்பிட்றோம். அவ்வளோதான். மொத்த பீஸும் ரெடியாக வீணாக்கிட்டானே. ஒன்றும் சரி, அது 7 எமிரேட்ஸ் தான் யூஏஇ. அதுல ஒரு எமிரேட்ஸ் தான் துபாய். அபுதாபி தான் 7 எமிரேட்ஸோட ஹெட் எதுனா அபுதாபி தான். துபாய் வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, துபாயில வந்து அதிகமா இந்த டூரிசம்லாம் அதிகமா இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் டெவலப் பண்றாங்க. கொஞ்சம் டெவலப் 23ஆம் முடிக்க 3 மணிக்கு உட்காந்து இப்போ போனாங்க. இந்த இருட்டுல பேசுறோம்னா என்னன்னா, எதனாலனா இங்க வந்து பெருசா ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை. அலைன்ல இதே மாதிரியே ஒரு இருக்கு. இந்த ஒரு மலை இருக்கும். ஆமா, நீ கூட தான் போட பிடிச்சிருந்த அதுவா. ஆனா அங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. லைட்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். வியூ பாயிண்ட்லாம் அங்கங்க செட் பண்ணிருப்பாங்க. இங்க வியூ பாயிண்ட் காலை சன்ரைஸ் வரும் காட்டும், அங்க வச்சிருப்பாங்க. ஆனா எங்க சன் வரணும் அது அது மாதிரி கண்டுபிடிக்கணும். மலைக்கு பின்னாடி வருதா, மலைக்கு முன்னாடி வருதா? இன்னைக்கு ஒரு புடிதா பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது சுட்டக்கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே சொல்லுமே, சிக்கன் மணி 3 ஆச்சு. ஆமா, இன்னும் வேண்ட தீரல. சிக்கன் சுட்டக்கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடியானதும் சாப்பிடுவோம். நாங்கள் வந்ததே லேட்டாக தான் வந்து இந்த இது கறியே கிடையாது தெரியுமா? இது அது வந்து இந்த கறி இருக்குல்ல, அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கறி சிக்கன் அது கிடையாதுடா. அடுப்பு கறி சொல்றேன். அடுப்பு கறியா?
இந்த அடுப்பு கறி வந்து மர அடுப்பு கறி கிடையாது, மர அடுப்பு கறியில இருந்து அதை இது பவுடர் ஆட்டம் அரைச்சு அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க இதுல. ஓ, இந்த சாம்பிராணி இதெல்லாம் ரெடிமேட் கம்ப்யூட்டர் சமைச்ச அது மாதிரி அதே மாதிரி എന്താ കാർത്തികൂട്ടൻ നിനക്ക് വിഷയം ഇവിടെ? നീ പറയ കൂട്ട 4 വാക്ക്. ഇപ്പൊ നമ്മൾ വേവിച്ചോണ്ടിരിക്കുകയാണ്. വേവിച്ചോണ്ടി കാർത്തികനിയൻ അതായത് കാമരാജ് ആണെങ്കിൽ ഇതിനെ തിരിച്ചോണ്ടിരിക്കുന്നു. ഓ ആ പിന്നെ നല്ല സ്മോക്ക് വരുന്നു. നമ്മളിപ്പോ ഓരോ പെഗൊക്കെ അടിച്ച് ഓരോ ബീറൊക്കെ അടിച്ച് സമയ ജോലിയായിരിക്കും. Good morning guys. நம்ம மணியத்துல இருக்கோம். காலை ஒரு 6 மணி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து துபாயில் வந்து சன்ரைஸ் பார்த்தாச்சு.